ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையான தேங்காய் சட்னி, ரொம்பவே சுவையான உளுந்து வடை, அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே முறுமுறுப்பாக நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை 1.5 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்தை தண்ணியில் நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த உளுந்தை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது உளுந்தை 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டால் போதும். அதிக நேரம் ஊற விட தேவையில்லை. உளுந்தை அதிக நேரம் நம்ம தண்ணியில் ஊற விட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் வடை போடும்போது உளுந்து வடை அதிகமாக எண்ணெய் இழுக்கும். இந்த உளுந்தை அரைக்கும் போது இதில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணீரை இந்த மாதிரி தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்கும் போது உளுந்து வடை அதிக அளவில் எண்ணெய் இழுக்கும். அதனால் தண்ணி அளவாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து அரைக்கும் போதே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போதே உப்பு சேர்க்கறதுனால எல்லா இடமும் நல்லாவே கலந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருந்த மாவை ஒரு பவுலில் எடுத்தாச்சு. ஒரு 12 நல்ல மிளகாய் லைட்டாக தட்டி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கையை தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது கையில் எண்ணெய் தெறிக்காமல் கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி வடை போடுறதுக்கு முன்னாடியும் கையை தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த வடைகளை மிதமான தீயில வச்சே நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வடைகளையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட உளுந்து வடை ரொம்பவே மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு.
பாருங்கள், ரொம்பவே சுவையான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க. அப்போது தான் தேங்காய் சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது இந்த தேங்காய் சட்னியில் நம்ம தாளித்து சேர்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.